எல்லா இடத்துலயும் நடக்குமான்னு தெரியல. நமக்கு ஒரு அப்படி ஒரு அன்பான மனிதர் அவரு. ம். இப்போ அவரு எப்போ முதல் படம் ஆரம்பிக்கும்போது இருந்த என்ன பாண்டிங் இருந்தோமோ, அதே ம். பாண்டிங் தான் இப்போ வரலும் இருக்கு. நாங்க ம். ஒரு 6, 7 படமா கடந்துட்டா கூட, அந்த மரியாதையும், அந்த அன்பும் இன்னும் பெருகிட்டு தான் போகுதே ஒழிய குறையவே இல்ல. ம். அப்புறம் இப்போ நம்புறது ஜாஸ்தியாயிருச்சு. ரொம்ப நமக்கு வந்து புரிதல் ஜாஸ்தியாயிருச்சு. அப்ப அவரு இதுதான் யோசிப்பாருன்னு நமக்கு புரியுது. ம். இது கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லாம போயிருது. இப்ப வந்து ஓகேண்ணே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு போயிடுறாரு. ம். அப்போ இதுதான் ஒரு மாரி இந்த இடத்துல இருக்கிற சுதந்திரம் இருக்குல்ல, அது மத்ததுல இருக்குமான்னா எனக்கு அப்படி இல்ல. ம். இந்த இயக்குனரா நமக்கு வந்து இவரு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் எங்கலாம் கூட்டிட்டு போணுமான்னா அப்படி அவசியமே இல்ல. ம். அவரு எங்களையும் சேர்த்து நாங்க வளரும்போது இருந்த ஆட்கள அப்படியே அவரு கொண்டு போறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பண்ப காமிக்குது. ம். அவரு அ அந்த உச்சம் அடைந்ததற்கான காரணம் இதுவும் ஒண்ணு. ம். இப்ப நம்ம வளர்ந்தா மட்டும் போதாது. எல்லாரையும் சேர்த்து வளர்த்தணுங்கிற எண்ணம் இருக்குல்ல. ம். ம். அந்த எண்ணமே மிகப்பெரியதுன்றேன் நான். ஒரு இயக்குனரா அது அவரு அவசியமே இல்ல. அவர் வேலைய மட்டும் பார்த்துட்டு போலாம். அடுத்தடுத்த படங்களுக்கு அடுத்தடுத்த டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் வேற வேற இடங்கள்லருந்து வெளிநாட்டுலருந்து கூட கூட்டு வரலாம். அதெல்லாம் அவர் பண்றதில்ல. ம். அவருக்கு என்ன வேணுமோ, அது இங்கருந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இந்த இடத்துல குடுத்துடுறாங்க அப்டின்னா, நம்ம அவங்களே போயிருவோமே அப்டின்னு இருக்கிறது. அப்புறம் சில இடங்கள்ல ஒரு வேள எங்களுக்கு தெரியலனா கூட, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு ரிசர்ச் பண்ணி ஒரு வேலைய பார்க்கறது. அ அப்டி இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு நெனைக்கிறேன் நானு.